எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுவும் எல்ஓஎல் இந்த படத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும், கதை கூட எனக்கு முன்னாடியே தெரியும். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து டைரக்டர் மகேஷ் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இந்த கதையை எனக்கு வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்குன்னா, இரும்பு சீட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சும்மா படப்படன்னு அச்சு நவுத்துவார். ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையாக இருக்குது பிரதர், யார் பிரதர், அதான் பிரதர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சு பவிஷ் பிரதர் சூப்பர் கதை, செம்ம கதை. ரொம்ப எல்லாருமே பயங்கரமாக ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரி நானும் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறேன். ஸோ தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சார். எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 ஹவர்ஸும் ஆக்டிவாக இருக்குமோ, அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணுற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும்தான். ஏன்னா நானும் பார்ப்பேன், எப்படி சாருக்கு தூக்கமே வராதா என்ன, நான் அதான் கேட்பேன், சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன சார் அடுத்த ஷெடியூல் எப்போ சார், எதாவது கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவார். அதுலேயும் வந்து சார் எப்படி தான் வந்து படம் சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்குன்னு அந்த படத்தை பற்றி அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி எங்கள் படத்துக்கும் சரி, ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று தினேஷ் ராஜ் சார். 2 பேர்ட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று தனஞ்சயன் சார்ட்ட படத்தை எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், தினேஷ் ராஜ் சார்ட்ட உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதில் ஜாம்பவானாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் நாகதுர்கா மேடம், உங்களை பற்றி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார், ஜி ஒரு 300 மில்லியன் வியூஸ்லாம் போகுது ஜி, அப்படி ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஜி பாட்டெல்லாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்கள் அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா எல்லோவில் வராங்க எங்கள் அக்கா வனிதா, மறக்கலக்கா. ஏன்னா எனக்கு நிறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கராக வந்திருக்கேன். முதல் நிறையா வந்து கேபி பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க, ஹீரோ பாலான்னு கூப்பிட்டு ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே முதல் முறையாக இங்கே ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னாலே நான் நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பற்றி சொல்லணுன்னா, தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பற்றி ஒரே இமேஜினேஷனில் ஒரு வார்த்தை சொல்லணுன்னா, அதாவது மிக்சியில் வந்து ஒச்சக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரையே படாது. அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும், எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எங்கள் அக்காவை யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பற்றி நீங்கள் தான்க்கா. லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூ. அடுத்து மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன் பிரதர், அந்த அந்த பாட்டெலாம் கேட்ட பிரதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கீங்க, சார் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. முத்தையா சாரை பற்றி சொல்லணுன்னா, ஒரே பஞ்சில் சொல்லணுன்னா, பேசும்போது ஹம்பிளாக இருக்கும், கையில் எப்பயுமே கிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் சாரு. அந்த கிம்பிள் அப்படி எடுத்து இப்படி வச்சாருன்னா சும்மா தகன்னு ஓடுவார் அங்கேயும் இங்கேயும் சார். ஏன்னா எங்கள் ஷூட்டிங்லேயும் சார் இது பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். அதை தாண்டி சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். சார் இந்த படத்தில் நான் சீன்ஸ்லாம் பார்க்க வெயிட்டிங் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரதர் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஷூட்டிங்கில் சொன்னார். ஓகே பிரதர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் போகிறேன் அப்படின்னாரு. பிரதர் நீங்கள் யார் பிரதர், நான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்னாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவ்வளோ அன்பான ஒரு நபர் நான் செஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் ஆதித்யா கதிர் அண்ணன் ஐ லவ் யூண்ணே. ஏன்னா வந்து முதல்ல நான் சென்னை வரும்போது ஒரு இடத்துக்கு ஆடிஷன் பண்ண ஒரு சேனலுக்கு, அந்த சேனல் அவர் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மட்டும் தான் நல்லா பண்ணுற ஒரு நாள் வருவேன்னு சொல்லி சொன்னார். நன்றி நான், தேங்க்யூ ஸோ மச், நான் லவ் யூ. அண்ணனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி அம்மா கேரக்டர் பண்ணேன், எங்கள் அம்மா ஹீரோயின் அம்மா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூம்மா. ஜி ரொம்ப நன்றி ஜி, உங்களோட தமிழுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபேனு, தேங்க்யூ. சுப்பிரமணிய சிவா சார், எனக்கு உங்களுக்கு எங்கள் ஸ்பீச்சை கேட்கும்போது எங்கள் பெரியப்பாவே திருப்பி பார்த்தா மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டு எல்லாருமே எதிர்க்கும் போது எங்கள் பெரியப்பா மட்டும் தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் லீவுக்கு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போன மாதிரியே இருந்தது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். தாண்டி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அது வந்து எல்லாரோட சப்போர்ட் தான். அதை தாண்டி என்னுடைய குருன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா சாருக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஷோவில் சார் ஜட்ஜாக இருந்தார், நான் அந்த ஷோவில் ஆங்கராக இருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிகிட்டே இருக்கும்போது நைட்டு அது அன்னையோட என்னை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் படையப்பா பாட்டு எடுத்திங்கன்னா ஹீரோயினுக்கு பட்டுப்பட விரிச்சு போடுற கேரக்டர் இருந்தால் கொடுக்கணும் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இல்லை சார் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை சார், நீ வேணா பாரு, மூஞ்சி ஒரு ஓவல் மூஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். நீ ஒரு நாள் நீ ஹீரோவாக பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அந்த சார்ட்ட தான் சொல்லிருந்தேன். சார் உங்கள் வார்த்தை பயிற்சிச்சு சார், தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார், தேங்க்யூ சார். இப்படி ஒட்டுமொத்த ஜாம்பவான் கூட என்னை ஒரு ஆளாக வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கு எல்லாரும் மாதிரி நானும் வெயிட்டிங், தேங்க்யூ ஸோ மச், நன்றிங்க. யாராவது பேர் விட்டோன்னா சார் எல்லாரும் பேர் சொல்லிட்டேன், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனஞ்சய் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட் மீ. வரும்போது ஆக்சுவலாக எனக்கு தெரியாது ரவிக்குமார் சார் இங்கே இருப்பார் அப்படின்னு. நான் சினிமா பாதை ஆரம்பித்து வச்சது ரவிக்குமார் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரவிக்குமார் சார் ஒரு படம் ஓகே பண்ணுறான்னா ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவரோட ஒர்க்கை நான் ஒரு 35 நாள் கூடவே இருந்து பார்த்தேன்.
அண்ட் எனக்கும் அந்த படத்தில் அப்பாவாக இருந்தார் அண்ட் பவிஷுக்கு அப்பாவாக இருக்கார் அண்ட் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் பவிஷ் அண்ட் நீக்கில் சூப்பராக பண்ணிடுவீங்க அண்ட் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு முரளி எப்போ பார்த்தாலும் பவிஷ் பவிஷ் பவிஷ்னு பேசிகிட்டே இருப்பான் வீட்டில் வந்து. நானும் என்னடா இவன் அப்படின்னு இன்னைக்கும் நான் அவனை கூப்பிட்டேன். இல்லை பவிஷ் நல்ல பையன், நீ போ, கண்டிப்பாக போ அப்படின்னு சொன்னான். ஸோ மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் தனஞ்சயன் சார் இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டே இருப்பாங்க. தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு. ஸோ அதை நேரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது எங்கள் படத்துக்கு வரலாம். ஸோ தேங்க்யூ சார். ஏன்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை ஓகே பண்ணவே மாட்டார். நிறைய கரெக்ஷன்ஸ் போகும். அப்புறம் எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புவார், இது ஓகேவா பாருங்க அப்படின்பாரு. டயலாக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஆக்சுவலாக டீசர் அனுப்பியிருந்தார். ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்சி கேத்து லவ். ஏன்னா இந்த படத்தோட காஸ்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மகேஸ்வர் அங்கே இருந்தார் அண்ட் வி ஹேவ் ஸ்போக்கன். ஸோ அந்த ஸ்டோரியோட லைனை சொல்லிட்டு இருந்தார். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்சிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டீசர் ப்ராமிசிங்காக இருந்தது அண்ட் கான் வெயிட் டு see the மூவி. அண்ட் வனிதாக்கா ஆக்சுவலாக வந்து பார்க்கல சத்தியம். ஸோ நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேன். ஏன்னா வனிதாக்காவோட பவர் பிக் பாஸுக்குள்ளே எல்லாருமே பார்த்துருப்பேன், நானே பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ரோல் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக அது ஒரு சாதாரண விஷயமா இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் சின்ஸ் எனக்கு ஸ்டோரி தெரியும்ன்றதால அண்ட் அது ஒரு பவர்ஃபுல் ஒரு 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 ஷோவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் விஜி மேம் 2-3 தரம் மேம் கூட எனக்கு ஆக்சுவலாக டான்ஸ்ன்னு வந்தாலே நான் கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆயிடுவேன். அதுவும் விஜி மேம்ண்டா கொஞ்சம் ஓகே, மேமுக்கு தெரியும் என்னை பற்றி லெஃப்ட் ரைட். அண்ட் அப்படி ஒரு டேலண்டடான ஒரு சினிமாட்டோகிராஃபர், சாரி இப்போ டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அண்ட் ஓவராலாக இந்த படம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா தனஞ்சயன் சார், ரம்யா மேம், எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவை. ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். முதல்ல நான் சொன்னது, இந்த கதை வந்து எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, சரி இதை வாங்குறவங்களுக்கும் பிடிக்குமா, ஒரு தடவை நீ போய் கதை சொல்லுப்பா அப்படின்னு. எந்த ஹெசிடேஷன் இல்லாமல் சரி யார்கிட்டனா சொல்லுங்கள் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னாரு. முதல்ல போயிட்டு அவர் கதை சொன்னது வந்து திங்க் மியூசிக், சந்தோஷ்ஜி அண்ட் மணி அண்ட் மகேஷ் எல்லாம். இங்கே மணி வந்திருக்காரு, தேங்க்யூ மணி. அவங்கெல்லாம் கதை கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் போட்டாங்க, சார் சூப்பராக இருக்குது சார், செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது, நாங்கள் வந்து இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க முன் வந்தாங்க. இது நான் சொல்கிறது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. படம் ஆரம்பிக்கவே இல்லை, ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணல, எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராசஸாக எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு இயக்குனர் ஒரு சிறப்பான கதை எடுத்திருந்தாருன்னா, அதாவது எழுதியிருந்தாருன்னா எப்படி நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றதுக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அது பிறகு அவங்க சொன்னது தான் ஃபாக்சன், பிரதீப் அண்ட் வயன். பிரதீப் ரொம்ப சூப்பராக வந்தார். அவர் பயங்கர எனர்ஜி. அவங்களுடைய இண்டிபெண்ட் ஆல்பம் எல்லாம் பயங்கர ஹிட்டு. அவங்க வந்து திங்க் மியூசிக்கில் ஒரு செல்ல பசங்க, அவங்கள வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அப்பா டைரக்டர்கிட்ட சொன்னேன், டைரக்டர் நீயாச்சு, அவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எப்படின்னு ஒரு ஜென்சி கிட்ஸ் எப்படி பாட்டு கொண்டு வருவாங்களோ நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அது பிறகு சிறப்பாக இந்த படத்தில் ஒரு 4 பாடல்களும் நல்ல ட்ரெண்டிங்கான பாடல்களாக பண்ணியிருக்காங்க. அது பிறகு பிஜிஎம்மும் சரி. நாங்கள் அந்த படத்தை அறிமுகம் ஃபாக்சன் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தா அவர் பரிமளா அன்கோ படம் பண்ணி படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் கால் பண்ணி, என்னப்பா இன்ட்ரடக்ஷன் நம்ம போடணும்னு நினச்சோம், உங்கள் பேர் வேறு இடத்துல வந்துடுச்சு அப்படின்னு. அடுத்தது அவர் வந்து லவ் பைட் படமும் பண்ணுறாரு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில், சந்தான சார் நடிப்பில். தொடர்ந்து 5 படம் போயிட்டுருக்கு அவருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் படத்தில் ஆரம்பித்த அவருடைய ஜேர்னி இன்னைக்கு நிறைய படங்கள் ஃபாக்சன் டீம் பண்ணுறது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் திங்க் மியூசிக் டீம் தான். அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. இந்த படத்தினுடைய ஒரு நம்பிக்கை கொடுத்தது வந்து திங்க் மியூசிக் தான். திங்க் மியூசிக் இப்போ அந்த படத்தெல்லாம் கதை கேட்டுட்டு 2.5 மணி நேரம் கதை கேட்டாங்க. கேட்டுட்டு எஸ் இந்த படம் நல்ல படம் பண்ணலாம், நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சப்போர்ட்டோடு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அது பிறகு எல்லாமே அமைஞ்சது. அது பிறகு எல்லாமே பவிஷ் வந்து ரொம்ப நிறைய கதைகள் கேட்டிருந்தாரு. அந்த கதைகள் கேட்கும்போது அவருக்கு வந்து என்னென்னா, ஒரு நம்ம அடுத்ததாக பண்ணுற ஒரு படம் சிறப்பாக இருக்கணும், ஹீரோவாக நம்ம நடிக்கிறோம். முன்னாடி படம் வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம என்ன சொல்கிறது, மிகப்பெரிய நடிகர் அவர் இயக்கிட்டாரு. அதனால வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம். இப்போ ஒரு புது இயக்குனர் வரும்போது அவர் வந்து ரொம்ப தயங்கி என்ன கதை எப்படி வந்து என்னால் செட் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு மேடம் விமலா மேடமும் அவரும் சேர்ந்து எல்லாம் கேட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கதை பிடிச்சோன்னே தான் இந்த கதையை சூஸ் பண்ணாங்க. அப்போது அவங்க ஒரே கண்டிஷன் தான் சொன்னாங்க, சார் சீக்கிரமாக படத்தை முடிக்கணும், ரொம்ப டிலே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் ஒரு 5 மாதத்துக்குள்ளே முடிக்கிறோமா அப்படின்னு சொன்னோம். 5 மாதன்றது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதாவது ஏன்னா டேட் கிடைக்கணும், நிறைய முக்கியமான ஆர்டிஸ்டுடைய டேட்டு. பர்டிகுலராக கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து அந்த டைமில் கரா படத்தில் பிஸியாக இருந்தார். ப்ளஸ் நம்முடைய செல்வராகன் சார் அவரும் பிஸியாக இருந்தார்.
பட் எப்படியோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த 6 மாசத்துக்குள்ள இந்த படத்தை முடிச்சு இப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்துட்டோம்.